ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரைக் கொல்லும். லிக்விட் ட்ரிங்கிங் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். பி சேஃப், டு நாட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். என்ன பண்ணுறது? கார்த்திக் ஃபோன் பண்ணும். Mr. Karthik, please pick up the phone. Mr. Karthik, please pick up the phone. Mr. Karthik, please. ஹலோ கார்த்தி, ஹலோ. நான் அஜித் பேசுகிறேன்டா. சொல்கிறா, என்னடா புதுசாக காலெல்லாம் பண்ணியிருக்கேன்? ஒன்றும் இல்லை, இம்பார்ட்டன்ட் ஹெல்ப் ஒன்றுடா. ஏதாவது இம்பார்ட்டண்ட் ஹெல்ப்னு மட்டும் தான் நான் கண்ணுக்கு தெரியல. இப்படிலாம் இல்லைடா. சரி சரி சொல்லு, என்னடா, என்ன விஷயம், என்ன மேட்ரு? ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லையா? அப்போ நான் கால் கட் பண்ணுறேன்டா. டேய் சரி சரி சொல்கிறா. எங்கள் காலேஜில் டிபார்ட்மெண்ட் ஷார்ட் ஃபிலிம் காம்படிஷன் நடத்துகிறாங்கடா. ஓகே, அதுக்கு நீ தான் நல்லா ஸ்டோரி ரைட் பண்ணுவீல, கொஞ்சம் எழுதி தரியா ப்ளீஸ்? டேய், எழுதி தர போகிறேன், அதுக்கே நான் ப்ளீஸ் மயிரன்ட்டு எழுதி தரேன்டா. என்ன டைட்டில் வேணும்? டைட்டிலா? ஹாரர்ரா. நம்மள மாதிரி மிடில் பசங்க, அதாவது ஒருத்தன் உனக்கு பிடிக்குதுன்னா அது கடிக்காது, அவனுக்கு பிடிக்காதான் கடிக்கும். இப்போது நீங்கிட்ட வந்து கதை கேட்குறேன், நான் அதை வந்து எழுதி தரேன். எனக்கு விஸ்காம் படிக்க ஒரு ஆசை, உனக்கு கம்ப்யூட்டர் மேலே ஆசை. நீ பேச்சுலர் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் படிக்காமல் இருக்கிற, நான் விஸ்காம் படிக்காமல் தவிக்கிறேன். நம்ம அதை மாற்றி படிச்சிருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும். சரி, அது விட்றா. சரி, எப்போ வேணும்? டேய், இப்போவே வேணும்டா. டேய், நான் வேறு வீட்டில் இல்லைடா, எங்கள் மாமா வீட்டு வந்திருக்கேன்டா. ஏதோ ஃபங்க்ஷன்னு கூப்பிட்டாங்கடா, அதுதானே வந்தேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. முன்னாடியே எழுதி வச்சிருந்தாலும் சரி, இல்லை இப்போ தான் எழுத போகிறனாலும் சரி, டுடே எனக்கு வேணும். சரி, ஓகே, பாய்டா. டே சரி வச்சிட்டேன், போச்சா? வேறு ரொம்ப நாள் கழிச்சு கால் பண்ணியிருக்கான், எழுதி தாடான்னு கேட்குறான். ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறதா இல்லை ரெண்டும் பண்ணிடலாம், இல்லை ஃபேக் ஃபேஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் போட்டு சாவடிப்பான். ஜோசப். என்ன மாமா? கொஞ்சம் பேடும் பேப்பரும் பெண்ணு மட்டும் கொஞ்சம் விட்றா, அசைன்மெண்ட் வந்து. இப்போ எத்தனை வரணுமா? சரி, நாங்கள் வெளியே வெயிட் பண்ணுறேன். ஹாய்டா. ஜோசப் இருக்கிறான், அவன் ஃப்ரெண்டு தானே, கொஞ்சம் வெளியே போகணும். அவன் உள்ளே தான் இருக்கான், அவன் வந்து மீட் பண்ணு. ஓகே, நான் வரேன். ஜோசப். இதை வந்துட்டு மாமா. ஹாய்டா. ஹாய் ஜோசப். ஓகே சரி, உன் ஃப்ரெண்டு வந்திருக்கான், இதோ முன்னாடி தான் இருக்கான். இதோ வெளியே போகணுமா? போயிட்டு வாங்க, நான் ஒருத்தன் தான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன். ஓகேடா. என்னடா, போகலாமா? போகலாம்டா. சாம்பியல். சூர்யா, வா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன், நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன்டா. சாம்வேல் வெளியே போயிருக்காங்க அப்பா அம்மா கூட.
நீ பஞ்சரில் அதனால் வெளியே போயிருக்கான். சரி உங்கள் அக்கா எப்படி என் கூட பச்சை பொண்ணு? நல்லா இருக்காங்க. சரி பார்த்துக்கோடா. சரிடா வந்தால் நான் சொல்கிறேன். நீ பஞ்சர் தெரியல தெரியும். செய்கிறோம் கலகலாக நாக்கணும் புரிதா? சரிடா. சரி டீ காஃபி தண்ணி அதை குடிக்கிறியடா? இல்லை பரவாயில்ல. சரி மச்சான் சூர்யா போயிட்டோடா பார்த்துக்கலாம். டேய் உங்கள் அக்கா கிட்டன்னு சொல்கிறா. ஓகே பாய். ஓகேடா பாய்டா பார்த்துக்கோ. அவங்க அக்கா மறுக்கவே முடியாதுடா. தானே எனக்கு எல்லாமே. அவள் தானே ஃபஸ்ட்டு க்ரஸ்ஸு. நான் மறுக்கவே முடியாதுடா. சரி ஃபேக் பை ஸ்டாண்டர்ட்ஸ் பட்டு சாவடிப்பான். எழுதி ஆகணும். ஒரு நாள் ஒருவன் அவன் மாமா வீட்டிற்கு ஒரு சிறிய நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள அழைத்ததும் அவன் சென்று விட்டான். நிகழ்ச்சியின் காலையில் அவன் உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அவனுடைய தோழன் என்றும் இல்லாமல் அன்று மட்டும் கைபேசியில் அழைத்து பேசி உரையாடலை உரையாற்றினான். ஒரு சிறிய போட்டியில் கலந்து கொள்ள அவனுடைய நண்பன் ஒரு உதவினை கேட்டான். ஒரு கதையினை எழுதி தர வேண்டும் என்று நண்பனிடம் உரையாடலை உரையாற்றினான். அவனும் சரியென்று சொல்லிவிட்டு அந்த கதையினை எழுதத் தொடங்கினான். அந்த கதையினை எழுதி சற்று நேரம் கழித்து அவன் கேட்ட தலைப்பின்படி எழுத ஆரம்பித்தான். அத்தலைப்பின் முக்கியமான பகுதி வரும் பொழுது இடதுபுறத்தில் ஒரு சத்தம் வந்த பிறகு அவன் கை எல்லாம் மாறியது. யாரு யாரு? Mr. Karthik, please pick up the phone. Mr. Karthik, please pick up the phone. Mr. Karthik, please pick up the phone. Mr. Karthik, please pick. ஹலோ கார்த்தி, நான் அஜித் பேசுகிறேன்டா. சொல்கிறா அஜித்தே. அது ஒன்றும் இல்லை, என் ஃப்ரெண்டுக்கு ஒரு ஆர்ஆர் கான்செப்டில் ஒரு ஸ்டோரி ரைட் பண்ணி கொடுக்குறா. ஓகேடா.
டே கார்த்தி ஆர்ஆர் கான்செப்டில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி எழுதி கொடு, ஓகேவா? சரிடா, நான் எழுதி தரேன்டா. சரி ஓகேடா, பாய்டா. பாய்டா. ஜோசப்.